ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் தான். இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய முக்கியமான தூண்கள், முக்கியமான ஜாம்பவான்களோட பட்டியல்ல நம்மளோட சூப்பர் ஸ்டார் முதலிடத்துல இருப்பாரு. ஏன்னா சினிமாவையும் அவரையும் பிரிக்கவே முடியாது. அதே மாதிரி உலகம் ஃபுல்லாவே ஒருத்தருக்கு ரசிகர் இருக்கு அப்படின்னா அந்த நடிகர் நம்மளோட சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். சோ சூப்பர் ஸ்டாருடைய படம் எது ஒண்ணு தமிழ்ல ரிலீஸ் ஆகுதோ அது அப்படியே உலகம் ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆகும், எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆகும். சோ உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஐபி நடிகர்களுமே பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னா உடனே ஓகேன்னு சொல்லிட்டு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போவாங்க. சோ அவங்க அதுக்கு பேமெண்ட் கூட வாங்காம ஃப்ரீயாவே நடிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லா நடிகர்களுக்கும் அமையுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான். இதுவரைக்கும் தென்னிந்திய சினிமாவிலேயே சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய இந்த வரவேற்பு, இந்த ஒரு உற்சாகம் வேற யாருக்குமே இல்ல, வேற எந்த ஒரு நடிகருக்குமே அமைஞ்சது இல்ல அப்படின்றதுதான் உண்மை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சூப்பர் ஸ்டாரை பத்தின ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். கூடிய சீக்கிரம் சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஆல்ரெடி அதை ஒரு வீடியோல பேசியிருந்தோம். ஆகஸ்ட் மாசம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போ அந்த படத்தோட ரீஷூட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரீஷூட்ல விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. சோ ஜெயிலர் 2 படத்துல சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி ஃபுல்லா டிராவல் ஆகுறாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஷாருக் கான் தான் நெகட்டிவ் ரோல் பண்றாரு. சோ விஜய் சேதுபதியோட கேரக்டர் அந்த ரோல் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ அவர் வந்து நினைச்சிருந்தா இதுல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா சும்மா ஒரு சீன்ல வந்து போறது கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் வந்து மக்கள் செல்வன் அப்படின்னு பேர்லாம் எடுத்திருக்காரு. இவரும் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நடிகரா இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல கெஸ்ட் ரோல் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் நினைச்சிருந்தா இதை தவிர்த்திருக்கலாம், ஆனா இது நான் என் சுயநலத்துக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல என்ன சுயநலம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவரு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து ரொம்ப ரசிச்ச ஒரு மனிதர். அப்படி இருக்கும்போது அவர் படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் நான் பல நாள் ஏங்கியிருக்கேன். சோ ஒரு நாளாவது ஒரு சீன்லயாவது அவர் கூட வந்து அந்த ஸ்கிரீன்ல வரணும் அப்படின்றதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு ஆசையா உள்ளுக்குள்ள இருந்தது. இப்போ அது நடக்க போகுது அப்படின்னு நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அந்த கதையை கேட்ட உடனே. சோ ஒரு நாளோ இல்ல அரை நாளோ நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து ஒரே ஒரு சீன் வர்றதுல எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம். இது என்னோட சுயநலத்துக்காக நான் வந்து பண்ணதா கூட இருக்கலாம். ஏன்னா நான் இதை வாழ்க்கை ஃபுல்லா சொல்லுவேன், சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா வந்து விஜய் சேதுபதி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 70 வயசை தாண்டி ஒருத்தர் இவ்வளோ எனர்ஜியா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது நம்மளோட சூப்பர் ஸ்டாரால மட்டும்தான் முடியும்.